போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபோட ரிசல்ட் வெளியாயிட்டு இது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபோட ரிசல்ட் வந்து வெளியாயிட்டு இந்த ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கூகுள் குரோமில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது என்ன வெப்சைட்டாக வேணாலும் இருக்கலாம். ஜிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிஎஸோட சர்ச் ரிசல்ட் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியுது இல்லையா, இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப இந்த இடத்த தான் கிளிக் பண்ணி உள்ளே போயிருப்போம். அதே மாதிரி திரும்பி கிளிக் ஹியர் ஷோ ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் மொபைல்லே கூட பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள், ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டோட ஸ்கெடியூல் 1 ஜனவரி 2026 வந்துச்சு. அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் பப்ளிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நீங்கள் முக்கியமானது பார்க்க வேண்டியது அப்படி என்ன அப்படின்னா லிஸ்ட் 1 ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் மட்டும் தான். இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் செலக்ட் ஆயிருக்கா செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2, 3, 4, 5, 6 வரைக்கும் வரலாம். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பேஜ் வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டுது பாருங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாநிலம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நமக்கு வந்து தமிழ்நாடு. ஸோ டேரெக்டாக தமிழ்நாடுக்கு கீழே வந்துடுங்க. ஸோ தமிழ்நாடு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்னு ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ரிசல்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் செலக்டட் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெசேஜ் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக செக் பண்ணுறதுங்கிறது டிவிஷன் பொறுத்து தான். ஸோ நீங்கள் அரக்கோணம் டிவிஷன் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஏல இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட்டு மேலே வந்துடும். ஸோ கீழே போக போக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரும். ஸோ அரக்கோணம் டிவிஷனில் ஸோ பிபிஎம் ஜாப்க்கு அன்ரிசர்வ் கேட்டகரியில் 99 இருக்கிறவங்க செலக்ட் ஆயிருக்காங்க, 99.5 செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சேம் பாருங்கள். அரக்கோணம் டிவிஷன்லேயே பிபிஎம் 99 இருக்கவங்க பிபிஎம் ஜாப்க்கும் செலக்ட் ஆயிருக்காங்க, அதே 99 இருக்கவங்க தேக்ஸா ஜாப்க்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து ரீஅப்ளை திரும்பியும் வந்து இல்லை எனக்கு இந்த லிஸ்ட்டை நான் வந்து இந்த ஜாப் போக விரும்பலை, நான் நெக்ஸ்ட் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு அரக்கோணம் பிஓ கிடச்சிருக்கு, அதில் பிபிஎம் ஜாப். ஸோ சேம் மார்க் இருந்து சேம் கேட்டகரி இருந்தாலுமே ஆர்காட்டில் வந்து கிடச்சிருக்கவங்களுக்கு தேக்ஸாவ் தான் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன கிடச்சிருக்கோ அதுபடி தான் உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த சான்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களால் போக முடியாது. ஸோ இப்போ லிஸ்ட் 1ல எனக்கு வேண்டாம், லிஸ்ட் 2ல என் பேர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முக்கியமான ஒரு தகவலும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆனார் பிஃபோர் 23/3/2026 நீங்கள் வந்து உங்களோட டிவிஷன் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டு. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க, 2 டைப் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ட்ரைனிங், இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். பிளேலிஸ்ட்டில் ஜிடிஎஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் எல்லாமே எடுத்துக்கணும். 2 செட் ஆஃப் ஃபோட்டோ காஃபி, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதோட 2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க, என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே ஆல்ரெடி சேனலில் சொல்லியாச்சு. அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேகன்சி இருக்கோ தமிழ்நாட்டில் எல்லாத்தோட ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ 2009 வேகன்சிக்கும் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து நம்ம முன்னாடியே சேனலில் சொன்ன மாதிரி 6/3/2026 டேட் வெளியே வந்திருக்கு. எஸ்எம்எஸ் இல்லைனா இமெயில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிசல்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ப்ரொசீஜரில் பார்த்தாலும் கூட கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிசல்ட் வந்து அதாவது உங்கள் மெசேஜ் அண்ட் மெயில் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த மெசேஜ் அண்ட் மெயிலில் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு சில முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 99 மார்க் எடுத்தவங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில் பிபிஎம் ஜாப் கிடைச்சதும் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி இங்கே பாருங்களேன் 100% மார்க். ஸோ 100க்கு 100 எடுத்தவங்க ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க தேக்ஸவ் ஜாப் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்ப உங்களோட மார்க் 99, 98, 100 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன ஜாப்க்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிகிட்டே இருந்தேன். பட் வந்து இந்த மாதிரி கேண்டிடேட் இப்போ 100 இருக்காரு, இவர் வந்து பிபிஎம் மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு பிபிஎம் கிடைச்சிருக்கும், ஹையர் சேலரி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த டேக்ஸவுக்கு இப்போ அவருக்கு 15,000 தான் சம்பளம் நடக்கும். பட் பிபிஎம் இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 18,000 சம்பளம் கிடைக்கும், பொசிஷன் ஹையும்
ஹையாவும் இருக்கும். அதே மாரி கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்குற வேலை தான், அலையிற வேலை இருக்காது. ஸோ இதுக்காக தான் நான் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். சாய்ஸ் ஃபில் பண்றப்ப கண்டிப்பா செக் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பிடபிள்யூ கேட்டகரிக்கு 92% இருக்கவங்க, அதுக்கு கீழ இருக்கவங்க எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கான ப்ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ இதுக்கு கீழ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் மட்டும் தான். இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வெளியாயிருக்கு. இதுல பாருங்க 88% எடுத்தவங்க எல்லாருமே வந்து செலக்ட் ஆயிருக்காங்க தி எக்ஸெல் ஜாப்க்கு பிடபிள்யூடி கேட்டகரியில. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வெளியாகி யார் யாரெல்லாம் அதில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த வேகன்சி எல்லாமே ஃபில் ஆகிடும். ஜாயின் பண்ணாதவங்களோட அந்த வேகன்சி லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முன்னாடி இங்கே மேலே சொல்லியிருக்கிற மாதிரி இப்போ 23ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்கன்னா, மேபி வித்தின் அ வீக் ஆஃப் தட் அவங்க வந்து செகண்ட் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. செகண்ட் மெரிட் லிஸ்ட்டில் யார் யார் நேம் வந்திருக்கோ அவங்க எல்லாரும் போகலாம். ஸோ இந்த ஒரு மெரிட் லிஸ்ட் வச்சு மட்டும் இந்த ஜாபை வந்து டிசைட் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாரும் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக 23ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த டிவிஷன் ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ அவங்க எல்லாரும் அடுத்த ரிசல்ட்டுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட் நான் வந்து காலேஜில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. 10th மார்க் ஷீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து காலேஜில் கொடுத்துருந்தா கூட அதை வாங்கிட்டு போனால் மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் கம்யூனிட்டி, ஸோ அன்ரிசர்வ்ல இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை எந்த கம்யூனிட்டியாக இருந்து ஸோ தெரியாமல் அன்ரிசர்வ் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தா கூட அன்ரிசர்வ்ல இருக்கவங்களுக்கு கம்யூனிட்டி தேவையே கிடையாது. அன்ரிசர்வ்ல இருக்கவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் போல இருந்தால் அடிஷ்னலாக வேணால் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பட் மீதி எல்லாருமே இப்போ எஸ்சி கேட்டகரியில் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா எஸ்சிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும். இல்லைனா இந்த ஜாப் வந்து கிடைக்காது. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்னா அந்த இடபிள்யூஎஸ்க்கான சர்டிஃபிகேட் அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அலாங் வித் தட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. 2த்துலையுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து உங்களோட சைன் போடுங்க. சைன் போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓபிசி தான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஓபிசி கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 98.4% எடுத்தவங்க கூட செலக்ட் ஆயிருக்காங்க. நீங்க போறப்ப கண்டிப்பா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். ஓபிசில கிரீமி அண்ட் நான் கிரீமி இருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரீமி லேயர் அண்டர்ல வந்துருவீங்க. ஸோ நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கிட்டு போகணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்க இது வரைக்கும் வாங்கலனா கூட இப்போ தயவு செய்து போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் டைமிங் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒருவேளை உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரலனா கூட நீங்க டைரக்டா போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம். நோ இஷ்யூ. போய் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல போயிட்டு நான் ஜாயினிங் வில்லிங் தான், பட் எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வரல அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க அடுத்தடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரப்ப ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க 23ஆம் தேதிக்குள்ள போல அப்படின்னா உங்களோட ஜாப்க்காக அந்த ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சீட் வந்து போயிடும். அது வந்து லிஸ்ட் 2ல ஆட் பண்ணி லிஸ்ட் 2ல புது லிஸ்ட் வெளி வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு தெரியும். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாப் கிடைச்ச வரைக்கும் இதுக்கு 100% ட்ரை பண்ணி போய் புஷ் பண்ணி பாருங்க. இந்த ஜாப் ரிலேட்டடா ஏதாச்சும் தேவை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன Instagram அண்ட் Facebookல கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணலாம். இல்லைனா கமெண்ட் கூட பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த ஜாபுக்கு இது வரைக்கும் செலக்ட் ஆகாதவங்க நெக்ஸ்ட் லிஸ்ட்ல கண்டிப்பா செலக்ட் ஆவீங்க. வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல புது லிஸ்ட்டோட பார்க்கலாம். பை.